Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இது ஒரு உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இது ஓல்டு கோல்டு வச்சுருக்கீங்க, அதுக்கான வாங்கின கடையில் ஓல்டு கோல்டுனா ஆப்வியஸாக நம்ம அம்மாவோடது பாட்டியோடது அந்த மாதிரி இருக்கும். கடையோட பில் இருந்திருக்காது கண்டிப்பாக. ஸோ அதோட கேரட் எவ்வளோ இருக்கும் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பட் அந்த மாடல் பிடிக்கலை, அப்படி இல்லைன்னா அதோட குவாலிட்டி பியூரிட்டி வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, செக் பண்ணணும். இல்லைனா அதை போட்டுட்டு புதுசு வாங்கணும். இந்த மாதிரி நிறைய மைண்டில் வந்துட்டு ஐடியாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. டெஃபினட்டாக நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு நான் ஏன் தனிஷ்க்கு போனேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். யூஸ்வலாக நான் இது வரைக்கும் சிட் ஸ்கீம் எதுவுமே ஸ்டார்ட் போட்டது கிடையாது. தனிஷ்க்கு விசிட் பண்ணது கிடையாது. ஸ்கீம் பெனிஃபிட்ஸ் இருக்காது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் எனிவேஸ் நான் அதோட பியூரிட்டி பற்றி நான் பேசினதே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் யூனிவர்சல் ட்ரூத்து, டாட்டாவோட வந்து கோல்டு குவாலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து தி பெஸ்ட்டாக தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் அதனால் அதை பற்றி பேசலை. பட் நான் ஏன் தனிஷ்க்கு போனேன் அப்படின்னா, என்கிட்ட ஃபோட்டோ இருக்கான்னு தெரியல, நான் செக் பண்ணி நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவில். நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் அதையும் சேர்த்து பார்க்கலாம். என்னென்னா, நான் வந்து சில ஓல்டு கோல்டு வச்சுருந்தேங்க. நான் அது நல்ல கண்டிஷனில் இருந்தால் டெஃபினட்டாக நான் மாற்றிருக்க மாட்டேன். நான் அந்த பியூரிட்டி அது இதுன்னெலாம் கிடையாது. கண்டிப்பாக நம்மளோட ட்ரெடிஷனில் நம்ம அம்மாவோடதோ அவங்களோட அம்மாவோடதோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஞாபகமாக வச்சுக்கணுன்னு தான் பார்ப்பாங்க. ஜென்ரேஷனாக அதை வச்சுக்கணுன்னு தான் பார்ப்பாங்க. பட் என்கிட்ட இருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரொம்ப வெயிட்டு எல்லாம் இருக்கிற பொருள் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து சின்ன சின்ன ஒரு குட்டி தோடு, அதுக்கப்புறம் வந்து பழைய கிறிஸ்டல் தோடு, அந்த மாதிரி அதில் வர செயின் ஹேங்கிங், கிறிஸ்டலோட செயின் இருக்குங்க இல்லையா, அந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த பற்ற வச்ச இடத்துல வந்து ஒரு மாதிரி கருப்பு கலர்லேயே ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு ஏதோ உள்ள அரக்கு இருந்த மாதிரியே எனக்கு இருந்துச்சு. எனக்கு அது ரொம்பவே நெருடலாக இருந்துச்சு ரொம்ப நாளாக. சரி, அது அதனால் போடவும் முடியல. நல்ல கோல்டு செயின் வரும், ஆனால் கீழே வந்து அரக்கு மாதிரி ஒரு தெரிகிறது கருப்பு கலரில் இருக்கிறதுனால சால்டர் பண்ண இடத்துல. அதனால் நான் வந்துட்டு அதையும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. பல வருஷமாக நான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுக்கு அப்போயெல்லாம் கேட்மியம் யூஸ் பண்ணுவாங்க இந்த சால்டரிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் கேட்மியம் யூஸ் பண்ணக்கூடாது, அது ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் மெட்டீரியல், ரெகுலராக உடம்புல படும்போது கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி ஸோ அதை பேன் பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் அது யூஸ் பண்ணுறது கிடையாது அந்த இது. அதுக்கப்புறம் என்னோடய பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்த ரிங்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து இப்போ பத்தலை, 7 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பத்தலை. ஸோ இதெல்லாம் அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. சரி, ஓகே. அப்புறம் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், ஒரு ரிங்கு வந்து ஹாலோ டைப் மாதிரி இருக்கும், ஹாலோ டைப் வந்து ரெகுலர் யூஸ்க்கு வாங்காதீங்கன்னு சஜஷன் கொடுத்துருந்துருப்பேன். அந்த ரிங்கு கூட பார்த்திங்கன்னா ரெகுலராக போடும்போது உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கிறது, சோப்பு நம்ம பாத்திரம் விளக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் பட்டு கை வந்து புண்ணாயிடுது. ஸோ அதனால் அது ரெகுலர் யூஸ்க்கே பண்ண முடியாது. அது ரெகுலர் யூஸ்க்காக தான் நான் வந்து கம்மி வெயிட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ அதுவுமே நான் யூஸ் பண்ண முடியாத மாதிரி கண்டிஷனில் இருந்தது. ஸோ என்ன பண்ணேன், இதெல்லாம் போயிட்டு நான் வந்து கொடுத்துட்டு என்னோடய ரிலேட்டிவ்க்கு வந்து ஒரு வெட்டிங் வருது ரிலேட்டிவ் சைடு. ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும். அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணது போக நான் வந்து ஒரு ரிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு லலிதாவுக்கு போனேன். என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஷாப் லலிதா தான். பிகாஸ் டிசைன்லாம் நல்லா இல்லைனா கூட கோல்டு சூப்பர் அண்டு நம்மளுக்கு ஸ்கீம் சூப்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் நீங்கள் எங்கேயுமே விசாரித்தாலுமே ஃபைனலாக நீங்கள் எங்கே வந்து நிற்பீங்கன்னா லலிதாவில் தான் நிற்பீங்க. அது ட்ரூ, நீங்களே போய் விசாரிச்சுக்கோங்க. அப்போ போகும்போது என்னாச்சு, ஒரு ரிங்கு மட்டும்தான் எடுத்துக்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அதுதான் 22 கேரட், மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 18 கேரட் கூட கிடையாது, ரொம்ப கம்மி, 16 கேரட்டுன்னாங்க. அதனால் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 18 கேரட்டாக இருந்ததுன்னா கூட எடுத்துக்குவாங்களாம். ஸோ 18க்கு பிலோவாக இருக்கிறத வந்து எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் மலபார் போயிருந்தேன் ப்ளெட்ஜ் பண்ணி, அந்த வந்த காசுலேருந்து கிட்டத்தட்ட அது 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. அந்த டைம் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். 5000 இருக்கும்போது நான் வந்து ஒரு ஆரம் வாங்கினேன், அதுக்கு பேக் செயின் வாங்கலை. அந்த டைமில் வந்து பட்ஜெட் அவ்வளோதான் இருந்தது. இன்னொன்று, அந்த பேக் செயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 18% மேலே தான் சொன்னாங்க. அதனால் வந்துட்டேன். ஸோ இப்போ போய் ரீசெண்டாக விசாரிக்கும் போது லலிதாவில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, யாருக்காவது தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க.
லலிதாவில் வந்து பேக் செயின் அவங்கக்கிட்ட ஹாரம் வாங்கினா தான் பேக் செயின் பர்ச்சேஸ் கூட பண்ண முடியுமா? இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரியலங்க. இங்கே நான் ஹைதராபாத்தில் குக்கட்பள்ளி பிரான்ச்சில் போய் விசாரிக்கும் போது அவங்க ரிப்பீட்டடாக அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு இயரிங்கும் 2 ரிங்கும் 22 கேரட்டு. ஸோ அது செப்பரேட்டாக வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஸ்மால் ஸ்டட்டும் பாப்பாவோட ஒரு சின்ன ரிங்கும் அது வந்து 20 கேரட், அது செப்பரேட்டாக வைக்கிறாங்க. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, கிறிஸ்டல் தோடில் வர அந்த 2 செயின் மாதிரி. ஸோ அந்த செயின் வந்து 20 கேரட், அதனால் அது தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. இப்போ இது செப்பரேட்டாக இருக்கிறத செப்பரேட்டாக வந்து மெல்ட் பண்ண போகிறாங்க. என்னுடைய ஓல்டு கோல்டெல்லாம் நான் கொடுத்துங்க. இதில் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் இதில் ஃபோட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வேணால் வீடியோவை பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணிக்கோங்க. என்னோடய ஓல்டு கோல்டு எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அழகாக ப்யூரிட்டியை வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்கங்க. இது மாதிரி பெஸ்ட்டு வந்து நீங்கள் வேறு எங்கேயுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து ஈவன் கேரட் மீட்டரில் வச்சாலும் கூட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஜுவல்லரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சால்டர் பண்ணுற இடத்துல கேட்மியம் வைப்பாங்க, கோல்டு கம்மியாக இருக்கும். இந்த வீடியோ அதனால் ஒன்று முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதனால் நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு கடையில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ லலிதாலேயே இருக்கட்டும், மலபார்லேயும் இருக்கட்டும், நான் செக் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல வச்சு அந்த இடத்துல இருக்கான கோல்டு எவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லலிதாவில் கூட 16% கேரட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் மலபாரில் வந்து 12 கேரட் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே எனக்கு ஷாக்கு. ஸோ இதில் ப்யூரிட்டி செக் பண்ணதுக்கப்புறம் தனித்தனியாக வந்து கேரட் வைஸ் வெயிட் பார்க்குறாங்க. அகெயின் எனாமல் இருந்தால், ஸ்டோன் இருந்தால் அதெல்லாம் வந்து நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் அந்த கேரட் வைஸ் அவங்க செப்பரேட்டாக வெயிட் செக் பண்ணுறாங்க. மலபாரில் வந்து ரொம்ப டவுட்டு. ஸோ அதனால் எதுவுமே கொடுக்கல, அந்த ரிங்கையும் கூட போடலை. நான் மொத்தமாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ டாட்டாவில் போய் எடுக்கும்போது அவங்க ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுறாங்க. வேறு இடத்துல வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் குமுலேட்டிவாக ஆவரேஜ் என்ன கேரட் இருக்கோ அதை வந்து போடுறாங்க. என்ன தான் போட்டாலும் கடைசியாக உருக்குனதுக்கப்புறம் டோட்டலாக என்ன மாதிரி கேரட் வருது அப்படின்றத வந்து அவங்க வந்து கொடுக்கும்போது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோவில் போடுறேன். அவங்க ப்ராசஸ்லாம் அவ்வளோ கிளியராக இருக்குங்க. போட்ட ரிங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய மோதிரம், ஸ்ரீகுமரனில் வாங்கின மோதிரம், அப்புறம் ஜிஆர்டியில் ஒரு தோடு பாப்பாவுக்கு எடுத்தேங்க. வாங்கினதுலேருந்து பிரயோஜனமே இல்லாத ஒரு கோல்டுன்னா அது ஜிஆர்டி தாங்க. 19% வேஸ்டேஜ் கொடுத்து ஒரு தோடு எடுத்தேங்க குழந்தைக்கு. அந்த தோடு போட்டு 2 நாளில் திருகாணி காணோம். அங்கே போய் கேட்டதுக்கு ரொம்ப கம்மி வெயிட்டுக்கெல்லாம் திருகாணி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. புதுசு தான் வாங்கணும் போட்டுட்டேன். வாங்கி ஒரு 2 நாள் தான் ஆகுது. 19% கொடுத்து வாங்கின வேஸ்டேஜ் வேஸ்ட்டு. திருப்பியும் நம்ம ஒரு 19% கொடுக்கணும்னு நான் வாங்கலை, வச்சுருந்தேங்க. அதுக்கு வேறு திருகாணிலாம் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. பட் ஒரு திருகாணி ட்ரை பண்ணி வேறு போட்டிருந்தாலும் இன்னொன்று அவங்கக்கிட்ட வாங்கின இன்னொரு தோடில் இருக்கிறதும் லூஸாக இருக்குது. ஸோ இதை நேற்று டாட்டாவில் கொடுத்து கேட்டேன், திருகாணி செஞ்சு தர முடியுமா? பார்க்கலாம், ட்ரை பண்ணுறோம் மேடம், வந்து பண்ணித்தரேன்னு தான் சொன்னாங்க. யாரை பண்ணி தரமாட்டேன்னு சொல்லலை. கடைசியில் பார்த்தா அவர் வந்து பார்க்கும்போது ரொம்ப லூஸாக இருக்குது. அது த்ரெட்டு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அதனால் வேறு வழியே இல்லைன்னா ஜிஆர்டியில் பியூரிட்டி சூப்பர் பியூரிட்டி தான். நானுமே அதை ஒத்துக்கிறேன். வேஸ்டேஜுக்காக தான் நான் ஜிஆர்டி பக்கம் போகிறது கிடையாது. இன்றைக்கி இருக்கிற 22 கேரட்டுக்கு எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எந்த மாதிரின்னு எனக்கு புரியாமல் இருந்தது. ஸோ 22 கேரட்டுக்கான வேல்யூ தான் பண்ணுறாங்க. அதை வந்து நான் கொடுத்தது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 79% கேரட்டு ஒரு இதில் இருந்துச்சு, பர்சன்டேஜ் கோல்டு ஒரு இதில் இருந்துச்சு, ஒரு இதில் வந்து 74. நான் சொன்னேன் இல்லைங்களா, 12% தான் இருக்குது கோல்டு, வந்து 12 கேரட் தான் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 18 கேரட்டுக்கிட்டே இருந்தது. ஏன்னா மெல்ட் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாகவே 18 கேரட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க 22 கேரட்டுக்கு எடுத்துட்டாங்கங்க. ஆனால் என்னென்னா 8% மைனஸ் பண்ணுவாங்கங்க. ஸோ அந்த 8%ல் கூட ஆஃபரில் வந்து எனக்கு 3% கம்மி பண்ணி 5%க்கு கொடுத்தாங்க. எப்படின்னா 5% கழிப்போம் இல்லையா, பழைய தங்கத்தை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா புது தங்கத்துக்கு வந்து வாங்கும்போது அதே கடையில் வாங்கி அப்படியே கொடுத்தா தான் அப்படியே எடுத்துக்குவாங்க. மற்ற கடையில் வாங்கினா 1% 2% கழிப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ 2% நார்மலாக 22 கேரட் நம்மளோடது கொடுத்து இருக்கிறதுக்கெல்லாம் 2% கழிச்சிட்டாங்க. இந்த மாதிரி 18 கேரட்டு அதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 கேரட்டுக்கு கீழே இருக்கிறதே, அதாவது அவங்க 18 கேரட்டுனாலுமே அவங்க ஒரு இது வச்சுருக்காங்கங்க, ஒரு வேல்யூ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 83%க்கு கீழே வந்தாலே அது வந்து 18 கேரட் மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே 8% கழிக்கிறாங்க. ஸோ ஆஃபர்ன்றதுனால 5% தான் வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுதாங்க அந்த பில்லு. நேற்று வாங்கின ஒரு தோடோட வெயிட் வந்து 5.352 கிராமு.
அதோட வேல்யூ ப்ராடக்ட் வேல்யூ 25% வேஸ்டேஜ் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதையும் சேர்த்து ஜிஎஸ்டி சேர்த்து அதுக்கப்புறம் ஹால்மார்க் வந்து ஒரு 90 ரூபீஸ் தனியாக போடுறாங்கங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்கீம் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒன்று பண்ணுறாங்கங்க. ஆக்சுவலி வந்து 2498னா எத்தனை பர்சன்ட் தெரியல, பட் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கான வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 25%, இதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 22%. நான் 3 ஜுவல்லரி சூஸ் பண்ணி வச்சுருந்தேன், நான் எல்லாமே வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதில் வந்து எனக்கு 3மே பிடிச்சிருந்துச்சு. பட் நான் கொடுத்த வெயிட்டுக்குள்ளேயே எடுக்கணும்னு தான் என் மைண்ட் செட். எக்ஸ்ட்ரா போட்டு, ஏன்னா தெரியும் தனிஷ்கில் வேஸ்டேஜ் ஜாஸ்தின்னு, அதனால அதுக்குள்ளேயே எடுக்கணும்னு தான் இந்த 2 ரிங் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட டோட்டல் வேல்யூ பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து தாங்க இந்த வேல்யூ இருக்குது. ஸோ 97,941, 54,479. இதில் வந்து 1,52,420 ரூபா. இது வந்து கோல்டு வேல்யூன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா 1,21,936 ரூபாங்க. இதுதான் கோல்டோட வேல்யூ மட்டும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீதி இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது சிம்பிளி வேஸ்டேஜ் தான். பரவாயில்லைங்க, 19% ஜிஆர்டியில் வேஸ்டேஜ் கொடுத்து தோடு வாங்கி அது ஒரு யூஸே இல்லாமல், ஒரு திருவாணி குவாலிட்டி இல்லாமல் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 6% கொடுத்தா கூட என்னோட எடுத்துக்கவே மாட்டேன்னு சொன்ன கடையிலேருந்து அந்த தங்கத்தை வந்து நான் 22 கேரட்டுக்கு நான் வாங்கியிருக்கேன்றது வந்து எனக்கு ஹாப்பி தான். அந்த மாதிரி இருக்கிறவங்க கேரட்டே இல்லைன்னு சொல்லி எந்த கடையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்களோ கவலைப்படாதீங்க, இங்கே மாற்றிக்கோங்க. ஸோ இந்த ஹால்மார்க்குங்க, ரெண்டுத்துலேயும் 90 ரூபா ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. மேக்கிங் சார்ஜ் வந்து இந்த கிராமுக்கு வந்து 19,588. இதே வந்து இது ஜிஆர்டியில் வாங்கினா, லலிதாவில் வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே வந்திருக்கும். மலபாரில் நான் வாங்கியிருக்கேன், அப்பையும் 9,500 ரூபா வந்துச்சு, 11% வேஸ்டேஜ். இப்போ அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தோடுக்கான வேஸ்டேஜ் வந்து 10,895 ரூபா. ஸோ வேஸ்டேஜ் மட்டுமே 30,484 ரூபா வருதுங்க. இதில் என்னுடைய கோல்டு ஜிஇபி போட்டிருக்காங்க இல்லைங்களா, இது வந்து நான் என்னோட கொடுத்த பழைய கோல்டு, அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1,07,350 ரூபா இருந்துச்சு. இதை வந்து கழிச்சிட்டு போக நான் நேற்று பே பண்ணது எக்ஸ்ட்ரா 45,782ங்க. இதில் பியூர்லி வேஸ்டேஜுக்கு மட்டும் நான் 30,000 ரூபா கொடுத்துருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் 30,000 ரூபா வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தி தான், ஏன்னா நான் ஒரு ஹாரம் 60 கிராம் ஹாரம் வாங்கினதுக்கே நான் 40,000 ரூபா வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கினேன். அன்றைக்கி வந்து அதே மாதிரி தான் புலம்புனேன். பட் எனிவேஸ் நான் 11 மாதம் வெயிட் பண்ணி என்னால் எடுக்க பொறுமை இல்லைன்றதுனால நான் எடுத்தேன். இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்க. இந்த தனிஷ்கில் அந்த மாதிரி ஸ்கீம் இருந்தால் நான் டெஃபினட்டாக கொடுத்து வச்சுட்டு 11 மாதம் கழித்து இந்த 30,000த்தில் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ பண்ணியிருந்துருக்கலாம். பட் நம்மளுக்கு அந்த சான்சஸ் கிடையாது. இது ஏன் 30,000 ரூபா போட்டாலுமே நம்ம ஓல்டு கோல்டு வேல்யூ நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓல்டு கோல்டை வந்து 22 கேரட்டுக்கான வேல்யூவோடு தான் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பில்லு. ஸோ வளவலன்னு நிறைய சொல்லியிருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்றுமே யாருக்கெல்லாம் பழைய கோல்டு மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யாராவது உங்கள் தெரிஞ்சவங்களோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இருந்தால் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். இன்னொன்று சொல்கிறேன், 25% தான் ஸ்டார்டிங்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் கடையில் விசாரித்தேன், 12%லேருந்தே ஸ்டார்ட் ஆகுறது இருக்குது. நீங்கள் வந்து அவ்வளோ வேஸ்டேஜ் கொடுக்க வேணான்னு நினச்சிங்கன்னா 12% வந்து பார்த்திங்கன்னா மிஷின் கட்டில் செய்கிற பொருளுக்கெல்லாம் 12%ன்னு சொல்கிறாங்க. தோடில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் வச்சு வர்றதுனால தான் தோடும் மோதிரமும் அப்படி வருது. அவங்களே சொல்கிறாங்க தோடும் மோதிரமும் அப்படி தான் இருக்கும்னு. நீங்கள் வெறும் பிளெயின் ரிங்கு அந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கம்மியாக, அதாவது இயரிங் இல்லாமல் சொல்கிற ரிங்கு கம்மியாக இருக்கும். அப்படி நீங்கள் வேஸ்டேஜ் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அது மாதிரி வாங்கிக்கோங்க. ஆனால் வந்து உங்களோட ஓல்டு கோல்டை வந்து நீங்கள் ஒரு 22 கேரட் பியோர் கோல்டாக மாற்றிக்கிறதுக்கு இதுதாங்க பெஸ்ட்டு. ஸோ இதுதான் 5 கிராம் உள்ள தோடு. நல்லா இருக்கா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காட்டினதே இது தான். இதுக்கப்புறம் நான் எத்தனையோ தோடு பார்த்தேன், எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே நான் போட்டு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்து. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேன்சியாக எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இது வந்து நாட் ஒன்லி சாரீ குர்த்தி மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நல்லா ஸ்டர்டியாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு இன்னொன்று என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பாக்ஸ் இட் செல்ஃப் வந்து அதோட அந்த டைட்டனோட அந்த
குவாலிட்டி இது பண்ணுது. இந்த பாக்ஸை பற்றி பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை தான், நம்மளுக்கு வாங்கும் போதே அந்த ஒரு ஃபீல் இருக்குங்க. அந்த அந்த கிளாஸான ராயல் அது எல்லாத்துலேயுமே அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அது கிளாஸ் தானேங்க. யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரியில் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியோட இதுவும் பிடிச்சிருக்கும். பட் இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. இந்த பாக்ஸை தூக்கி போடணுன்னு கூட எனக்கு மனசு வராதுங்க. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி தான் இது. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா 5.3 கிராம். அடுத்தது வந்து இது வந்து இது ஆக்சுவலி எனக்கு இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஆனால் நான் நேற்று போட்டு பார்க்கும்போது என்னோடய ஃபேஸுக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது. கடையிலேயே சொன்னாங்க, ஈவன் எங்கள் ஹஸ்பண்டும் சொன்னாங்க இது வந்து ஒரு மாதிரி கிளாஸாக ராயலாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருந்துச்சு. அதனால் இந்த ஏஜில் இப்போ போட முடியுங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம பொண்ணுக்கு கொடுத்துக்கலாம். அதனால் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இன்னொன்று 2.9 கிராமுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 3 கிராமுக்கு இது ரொம்ப நல்ல திட்டமாக இருக்குங்க. அதனால தான் எடுத்தேன். மேலே இருக்கிறது இந்த டிசைன் வந்து யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா இதுலேயே கட் ஒர்க் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ அதனால் அதுவே உங்களுக்கு எப்படி கிளிட்டர் அடிக்குது பாருங்கள். ஸோ அந்த கட் ஒர்க்கே உங்களுக்கு அப்படி கிளிட்டராக இருக்குது. கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி ஒரு கூண்டு ஷேப்பில் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்தது. மேபி சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பட் என்னுடைய ஃபேஸுக்கு இது சூட்டாக இருந்தது. வெயிட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறதுனால இதை எடுத்தேன். இதை விட வெயிட் கம்மியாகவும் இருந்ததுங்க. ரெகுலர் யூஸ்க்காக தான் நான் போனது. ஸோ நான் இது தான் ரெகுலர் யூஸ்க்கு சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெகுலர் யூஸ்க்கு இல்லாமல் வெளியில் எங்கேயாவது போனால் போட்டுக்கலாம். இதுவுமே ஸ்டடியாக தான் இருக்குது, ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம். பட் ஹேங்கிங் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் வேருக்குன்னு தான் நான் அது மாதிரி வாங்கினேன். அதே மாதிரி இந்த ஒரு ஹூலா ஹூப்பு இது பார்த்திங்கன்னா 6 கிராம், அதே மாதிரி 6 கிராம் தான், 5 பாயிண்ட் சம்திங் தான். அவ்வளோ அழகாக இருந்தது, கிளாஸாக இருந்தது. இந்த மாதிரி ரிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லாமல் அதுலேயே ஏதோ பின்னி ரொம்ப மைன்யூட்டாக தின் ஒயராக்கி அதை பின்னி அதை வந்து ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதுதான் என்னுடைய இது. ஆஸ் யூஷுவல் சிட்டு ஸ்கீம் போட்டதை பற்றி பேசினாங்க. நான் வாங்கும்போது நான் தான் கடைசி ஆள் பர்ச்சேஸ் பண்ணும்போது. அதனால அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ண முடியல. அதனால் நான் வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் பேம்ப்ளேட் கொடுங்க, நான் வீட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே எல்லா நிறைய சேனல் இருக்குது யூடியூப்பில். நிறைய பேர் கோல்டு ஸ்கீம் பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் வேணால் இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ஸ்கீமுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வந்து யார்கிட்டையாவது 18 கேரட்டை விட கம்மியாக இருக்குன்னா வேறு எங்கேயுமே கொடுத்துறாதீங்க. ஏன்னா மலபாரில் வந்து அது 12 கேரட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. லலிதாவில் 16 கேரட்டு தான். எனக்கு இதுதான் ரொம்ப பீதி ஆகிடுச்சுங்க. ஒரு 2 நகை கடை, ஒரு கடையில் 16 கேரட்டுன்றாங்க, ஒரு கடையில் 12 கேரட்டுன்றாங்க. அப்போ நம்ம எப்படி வந்து அப்போ இதை விட கம்மியாக சொல்கிறாங்களோ, நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அங்கே கன்ஃபியூஷன். நம்ம நஷ்டத்துக்கு கொடுத்துடக்கூடாதுங்க. நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினதோ சரி, நம்ம பரம்பரையாக நமக்கு கொடுத்ததோ சரி, யாருமே நஷ்டத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுட்டு ஒரு ஆன்லைனில் போய் தனிஷ்க் ஷோரூமில் தனிஷ்க் வெப்சைட்டில் போனீங்கன்னா அதிலே ஹெல்ப்லைன் இருக்கும். அதில் உங்கள் நம்பர் கொடுத்துட்டீங்க, உங்கள் பின்கோட் கொடுத்துட்டிங்கன்னா அட்ரஸ், அதுவே உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அட்ரஸ் காட்டும், எல்லாமே இருக்கும். ஃபோன் கால் வரும் உங்களுக்கு, ஃபோனில் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து வேஸ்டேஜுன்னு பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு ஜிஆர்டி எக்ஸ்ட்ரா ஒரு 6% தாங்க. நான் அதில் வந்துட்டு இல்லை. ஆனால் குவாலிட்டி அந்த ஜிஆர்டியில் வாங்கின தோடு மாதிரி இல்லாமல் ரொம்ப சூப்பர் குவாலிட்டி. தனிஷ்கில் நம்ம எது வாங்குகிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி தோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட இருக்கிற டிசைன் மாதிரி சும்மா ஒரு 3 ட்ரே தாங்க காட்டினாங்க. 3 ட்ரேலேயே எனக்கு எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. லலிதாவில் ஒரு தடவைலாம் போகும்போது ஒரு நிறைய 8-9 ட்ரே பார்த்தேன். ஆனால் எனக்கு டிசைன் எதுவுமே பிடிக்கவே இல்லை. ஆனால் அங்கே உங்களுக்கு தெரியும் அதுக்கான பெனிஃபிட் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிசைனும் இருக்கும். பட் இங்கே செம்மையாக இருக்குதுங்க. யாருக்காவது ட்ரெண்டியாக போடணும், டிஃப்ரெண்ட்டாக போடணும், எல்லார் மாதிரி போடாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக தனிஷ்க் போங்க. வேஸ்டேஜ் உங்களுக்கு அவ்வளோ கொடுக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கீம் வழியாக போய் கூட நீங்கள் வாங்குங்க. நான் ஆல்ரெடி 2 ஸ்கீம் போட்டுட்ருக்கேன். அதனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க நான் டிசைட் பண்ணோம் நான் என்னென்ன ஸ்கீம் போடுறேன்
எல்லாமே நான் அப்கமிங் வீடியோவில் நான் வந்து போடுறேன். இந்த வருஷத்துக்கான என்னோடய சேவிங் ஸ்கீம் என்னென்னு நான் எப்போவுமே நியூ இயர்லேயே போட்டுருவேன். நான் வீடியோ போட முடியல, நான் வந்து அப்கமிங் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ, பாய்.